கோவையில் பிரதமர் மோடியின் பேரணியில் பள்ளி குழந்தைகளை பங்கேற்க செய்தது தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரி பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூன் மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. கோவையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற பிரதமர் மோடியின் சாலை பேரணியில் பள்ளி குழந்தைகளை பங்கேற்க செய்ததாக தனியார் பள்ளி மீது சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கின் விசாரணைக்கு தடை கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் தனியார் பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களில் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக 22 மாணவர்களின் பெற்றோரிடம் அனுமதி பெற்றே அவர்களை பேரணிக்கு அழைத்து சென்றதாகவும் மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணையை ஜூன் 2வது வாரத்திற்கு தள்ளி வைத்தார். மாட்டுவண்டி பந்தயம் நடத்துவது தொடர்பாக டிஜிபி வெளியிட்ட சுற்றறிக்கையில் சில விதிகளை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உள்துறை செயலரும் டிஜிபியும் விரிவான நிலையறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கண்ணன் தாக்கல் செய்த மனுவில் மாட்டுவண்டி பந்தயங்களை நடத்துவது தொடர்பாக விதிகளை உருவாக்க தமிழக காவல்துறை தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் மாட்டு வண்டி பந்தயம் நடத்தக்கூடாது என்றும் 5 கிலோமீட்டருக்கு உள்ளாக உள்ளூர் பகுதியில் பந்தயம் நடத்தி கொள்ள வேண்டும் என்றும் விதியில் குறிப்பிட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தமிழகத்தில் எந்த கிராமத்தில் மண் சாலை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நேராக உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சில விதிகள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்பதால் தமிழக உள்துறை செயலரும் தமிழக காவல்துறை தலைவரும் விரிவான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கன்னியாகுமரியில் நீதிமன்றத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த விசாரணை கைதிகளான தந்தை மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருட்டு வழக்கில் கைதாகி நாகர்கோவில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் குளச்சலைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அவரது மகன்கள் சிவா, விஜய் ஆகியோரை காவல் உதவி ஆய்வாளர் முத்துலட்சுமி தலைமையிலான போலீசார் இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்தனர். அப்போது நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்த உறவினர்களிடம் பேச முயன்ற 3 பேரையும் முத்துலட்சுமி தடுத்து நிறுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த 3 பேரும் முத்துலட்சுமியை அவதூறாக பேசியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து முத்துலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் ஐயப்பன் மற்றும் அவருடைய மகன்கள் மீது இரணியல் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.